நமச்சிவாய். ஜெய் வராகி. வாழ வைப்பால் வாராகி. சனி வக்ரம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும், ஜூலை மாதம் 27ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும். அப்போது எப்படி பார்த்தாலும் சனி வக்ரம். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். ஆனால் மீன ராசியை தாண்டி வரப்போகிறதில்ல. மெயினாக ஒரு 8 ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறார். ஒன்றுமே பண்ண முடியல. யார் யார்? மேஷராசி. மேஷராசிக்கு ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் சனி பகவான். சனி ஒரு பக்கம் தொந்தரவு கொடுக்குறாருன்னா, இன்னொரு பக்கம் ராகு சனி மேலே ஏறி நின்று நர்த்தனம் ஆட்டுறார். காளிங்க நர்த்தனம் மாதிரி சனி மேலே ஏறி நின்று ராகு ஆட்டுறார். தாங்க முடியல மேஷராசிக்கு. அதே போல் ரிஷபராசி என்பர்கள் அவங்களும் பல நெருக்கடிகளில் இருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் கேட்கவே வேண்டாம். சிம்ம ராசி. சிம்ம ராசியில் நிறைய அன்பர்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வரலும் கொடிகட்டி பறந்தவங்க, நல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, நம்ம லைஃப் இப்படி மாறும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், வாழ்க்கையில் இப்படி ஒரு நெருக்கடி வரும்னு நினைக்கவே இல்லை சாமி, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசி அன்பர்கள். அதே போல தான் கன்னிராசி. பலதரப்பட்ட இடங்களிலிருந்து பிரச்சனைகள், எல்லா இடத்துலேருந்தும் பிரச்சனைகள். வேலை செய்கிற இடம், பழகிற இடம், தொழில் செய்யக்கூடிய இடம், கடன் வாங்கின இடம், கொடுத்த இடம், எல்லா இடத்துலையும் ஏமாற்றங்கள். கன்னிராசி. கேட்கவே வேண்டாம் விருச்சிகம், அதுக்கும் மேலே தனுசு, அப்புறம் கும்பம், மீன். அப்போ ஏறக்குறைய ஒரு 3 ராசி அன்பர்கள் தான் சிறப்பாக இருக்கிறாங்க. கடகம், துலாம், மகரம். இப்போ இந்த 3 பேரை தவிர 9 ராசியும் கால நேரம் சரியில்லாமல், மெயினாக கர்மகாரகனுடைய காரணம், கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ இந்த 9 ராசிக்கும் கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தீமைகள், கர்மா வினை காரணம். இந்த கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய யார் இந்த துன்பத்திற்கு காரணமோ அவர் வக்ரகதி பெறுகின்ற காரணத்தினால் மேற்சொன்ன 9 ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம். நிறைய பிரச்சனைகளை டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி முடிச்சுக்கலாம். நல்ல ஒரு பரிகாரங்கள், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது பொதுவாக 12 ராசி அன்பர்களுக்கு என்று சொன்னாலும், குறிப்பாக இந்த 9 ராசி அன்பர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரு ராசி அன்பர்களுக்குமே ரொம்ப முக்கியம். மெயினாக இந்த சனி வக்ர காலத்தில் நல்ல வேலைவாய்ப்பு, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம், ஒரு கில்ட்டினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் ஒரு தேவையில்லாத பயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி பயம் இருக்குமே, ஆனால் அந்த பயம் விலகும். இதுக்கெல்லாம் என்ன வழி? இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி? அல்லது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இந்த சனி வக்ரத்தை பயன்படுத்தி நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? இதை போல் பல கேள்விகள். இதுக்கு முழு ப்ரீஃபாக பதில் சொல்ல போகிறேன். வாங்க உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். மேஷராசி. சார், மேஷராசிக்கு நாம் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் 7.5 சனி நடக்குது, அந்த 7.5 சனி தான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு நம்ம எல்லோரும் அந்தந்த ராசி அன்பர்கள் அப்படியே நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லைனா அவங்கவுங்க ஒவ்வொரு ஜோசியரை ஃபாலோ பண்ணுவாங்க. நான் இந்த பெரிய இடத்துல பார்க்குறேன், அந்த பெரிய இடத்துல பார்க்குறேன் அப்படிலாம் ஒரு பெரிய செலிப்ரிட்டிஸ் அவங்களாம் அப்படிலாம் சொல்லுவாங்க.
ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா மேஷராசி நண்பர்களே, அந்த மாதிரி அலட்சியமாக இருந்துடாதீங்க. உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது, நிஜமாகவே உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது. நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நிறைய தான தர்மங்கள் செய்கிறேன், நிறைய கோவில் கட்டுறேன், கோவிலுக்கு நிறைய விசேஷங்கள் செய்கிறேன், பூஜைகள் பண்ணுறேன், விரதம் இருக்கிறேன், அப்புறம் ஏன் உங்களுக்கு கஷ்டம் வருது? இதுதான் கேள்வி. அப்போது உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய குருமார்கள். இவர் தான் எனக்கு இனிமேல் ஆஸ்தான. அப்போ இது என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, சரியான வழிகாட்டுதல் இல்லை. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு 7.5 சனியால் பிரச்சனையே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரு கேந்திரம் மீறி இருக்கிறார். 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு பகவான் பாக்யாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் பணங்காசு பல வழியில் வந்து சேரும். புரியுதுங்களா? அதாவது ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் பல வழியிலும் பணங்காசுகள் வந்து சேரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போது மேஷத்துக்கு 4வது வீட்டில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார். இது சார், இது 10 ரூபாய் சம்பாதிக்கிற நேரம் சார். யார் சொன்னா நீங்கள் கஷ்டப்படணும்னு? யார் சொன்னா? அவசியம் இல்லை சார், ஜெயிக்கலாம் சார். மேஷராசிலும் சூப்பராக ஜெயிக்கலாம். இது ஜெயிக்கக்கூடிய காலம். குருவால் ஒரு நல்ல குரு இருந்து வழிகாட்டி அவங்க சொல்லக்கூடிய வழிபாடுகளையோ பரிகாரங்களையோ செய்வீர்களேயானால் நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கலாம். அது எவ்வளோ பெரிய சட்ட சிக்கல்களாக இருந்தாலும். ஒரு பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்க, இதுவரை நம்ம எதுலையுமே மாட்டினதில்லை. அது தெரிஞ்சு செய்த தவறோ இல்லை தெரியாமல் செய்த தவறோ இல்லை கால நேரம் உங்களை கொண்டு போய் சிக்கலில் மாட்டி விட்ருக்கலாம். புரியுதா? எப்படி தான் இதில் மாட்டினேன்னு தெரியவே இல்லை சார், மாட்டிக்கிட்டேன். இல்லை சார், நான் தெரிஞ்சு தான் பண்ணேன், பட் ஒரு ஆசையில் பண்ணிட்டேன், நான் இப்போ வருத்தப்படுறேன். வருத்தப்பட்டாலே அதுக்கு தீர்வு உண்டுன்னு அர்த்தம். ஒரு தப்பு பண்ணுறோம் சார், இந்த பிறவி எதுக்கு சார் எடுத்திருக்கோம்? சென்ற பிறவியில் போன ஜென்மாவில் செஞ்ச பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு பிராயச்சித்தத்துக்கு தான் இந்த பிறவியை எடுத்திருக்கிறோம். ரியலைஸ் பண்ணிட்டோம்னா அந்த மிஸ்டேக்குக்கு ரெமிடி உண்டுன்னு அர்த்தம். கர்மா, இதுவும் கர்மா தியரியில் தான் சொல்லப்பட்டுள்ளது. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களை நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், கஷ்டப்படணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. முதல்ல நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், மேஷராசியுடைய துன்பத்திற்கு சனி பகவான் 7.5 சனி மட்டும் காரணம் இல்லை. அதற்கு மேலே சனிக்கு மேலே நின்று நர்த்தனம் ஆடக்கூடிய ராகு பகவான் சனிக்கு மேலே ஒரு பாம்பு நின்று ஆடுது. அந்த விஷப்பாம்பு, அந்த நர்த்தனம் ஆடக்கூடிய அந்த பாம்பு தான் துன்பத்திற்கு காரணம். அந்த பாம்புடைய விஷத்தன்மை, அந்த கணம் தாங்காமல் கீழே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை துன்புறுத்துறாரு. அப்போ மேலே இருக்கக்கூடிய பாம்பை பிடிங்க கீழே வச்சிட்டோம்னா கீழே இருக்கக்கூடிய சனி பகவான் சைலண்ட்டாக இருப்பார். உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஜாதகத்தை இப்படித்தான் பார்க்கணும், இப்படித்தான் பரிகாரங்கள் எடுக்கணும், இப்படித்தான் பரிகாரங்கள் எடுக்கணும். அப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும் முறையை மாற்றினால் நிறைய தீர்வுகள் கிடைக்கும். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், எந்த இடத்துல வசிக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களாக இருந்தாலும் இந்த சனி பகவான் வக்ரம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது. ஒரு வளர்ச்சி காத்திருக்கிறது. நிறைய அன்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இருக்கும், பதவி உயர்வுகள் இருக்கும், புதிய பொறுப்புகள் தேடி வரும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். மெயினாக தொழில் அமையும், வருமானம் இன்கம் கிரியேட் ஆகும், வருமானம் அதிகரிக்கும், தொழில் அமையும். அப்போது கஷ்டப்படணும்னு தலையெழுத்தில் நிம்மதிக்கான வழி உங்களுக்கு காத்திருக்கிறது மேஷராசி அன்பர்களே. அதே போல் மெயினாக திருமண வாழ்க்கைகள், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம். மெயினாக கணவன் மனைவி அல்லது காதலர்கள், அதில் வரக்கூடிய தோல்விகள்,
இன்னும் சொல்லப்போனால் புதுசாக கல்யாணம் ஆகி சண்டை போட்டுக்கிறது வேறு, ஒரு 6 வருஷம் ஒரு குழந்தையை பெற்றுட்டு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு சண்டை போட்டுக்கிறது வேறு. சார் இது ரெண்டுமே உங்கள் ஜாதகப்படி தான் சார் நடக்கும். 10 வருஷம் நல்லா இருந்த சாமி, சூப்பராக இருந்த, 6 வருஷம் ஒற்றுமையாக இருந்த சாமி, திடீர்னு தான் இப்படி ஆயிடுச்சு சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, அதில் வரக்கூடிய கஷ்டம் சார், இது எல்லாமே கர்மா தான் காரணம். அதான் சொல்லணே, இந்த ஜாதகம் பார்க்குறதுல கர்ம தியரி படி பார்த்தோம்னா நிச்சயமாக அதுக்கு தீர்வுகள் கிடைக்கும், அதுக்குரிய பரிகாரங்களும் நமக்கு கிடைச்சிரும். அதை செஞ்சால் நம்ம சூப்பராகிடலாம். அப்போ அந்த ஜாதகம் பார்க்கறது தான் இருக்குது ஒருத்தருடைய வெற்றி தோல்வி. அப்போ கவலை வேண்டாம் எனது அருமை அன்பர்களே. உரிய முறையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பலனை அறிந்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கை, நிலையான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாழ வைப்பால் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய ஜெய வாராகி.